ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் வச்சுட்டு ஒரு ராஜஸ்தானி ஸ்டைலில் பரவா பிண்டி ஃப்ரை, அதாவது ஸ்டஃப்டு பிண்டி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிளாத் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிடுவேன். பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை. அதே மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைஸ் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு. இதோட இந்த ஹெட்டும் டெய்லியும் இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு போட்டுக்கோங்க. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காயும் ஒன்றா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த ஸ்டஃபிங் பண்ண மசாலா இது கட் பண்ணும்போதே உள்ள பூச்சி ஏதாவது இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பூச்சி இருந்ததுன்னா டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த பாக்கெட். ஸோ நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கடலை மாவு கிராம்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஒரு 4 to 5 மினிட்ஸ் இந்த பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துப்போம். இது தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் இல்லாதவங்க லெமன் சேர்த்துக்கோங்க. இது ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அண்ட் இப்போ தேவையான அளவு உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணிடலாம். எல்லா பிண்டிலையுமே இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஆன் பண்ணிட்டேன். நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க, ஸ்மெல் நல்லா இருக்காது. மற்றபடி நீங்கள் கிரவுண்ட்நட் ஆயிலோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணால் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் சூடான உடனே இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் சூடாகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இதுலேயும் எண்ணெய் படுற மாதிரி. ஸோ தட் இது உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை தவால கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இன்னும் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ அந்த மசாலா மெஞ்சிருச்சு அப்படின்னா லேசாக அப்படி தூவி விட்டுருங்க. வெளியிலும் ஒரு கோட்டிங் கிடைக்கும் நமக்கு. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது குக் பண்ணுறதுக்கு. இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் லிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வெந்துருச்சான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் சூப்பராக வெந்துருச்சுங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸு. இதுவே பார்த்தீங்கன்னா மேலே போட்ட மசாலாலாம் நல்லா கோட்டாகி நமக்கு
சூப்பராக ரெடி ஆயிருக்கு. சும்மா ஒரு 1 to 2 minutes லைட்டாக பரட்டிக்கிறேன். ஸோ தட் எனக்கு அவுட் கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். ட்ரை பதார்த்தம் பிடிக்கிறோம் அப்படின்றவங்க இதை ரோட்டி ஃபுல்காவோடலாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படியும் பாருங்க சூப்பராக இந்த வச்ச மசாலா இந்த அளவுக்கு ரோஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.